எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு இது ஒரு கொடி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது நம்ம பூஜை அறைக்கு, வீட்டுக்கு, மற்றபடி ஏதாவது டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் நம்ம இதை அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இது வீடு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொடி மாதிரி எங்கே வேணாலும் கெட்டி கூட நடையில் போடலாம். பூஜை அறைக்கு, மற்றபடி பர்த்டேக்கு அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்குள்ளது. பார்த்துட்டிங்கள்ல, இதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கு தேவையானதையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காண்பிக்கிறேன். இதுக்கு இது மாதிரி ஒரு த்ரெட்டு வாங்கிக்காங்க. இது ஃபேன்சி ஸ்டோரில், ஹோல்சேலெலாம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு த்ரெட்டு வாங்கிக்காங்க. பின்ன இது நமக்கு 2 இன்ச்சு எடுக்கணும். அதுக்காக வேண்டி நான் அந்த டேப் எடுத்துருக்குறேன். இது கூட வச்சுக்காங்க. இதுக்கு 5 கலர் நூல் நான் எடுத்துருக்குறேன். 5 கலரில் எடுத்துருக்குறேன். பார்த்திங்களா? உலன் நூல் தான். இது ஒரு பால் 10 ரூபா தான் கிடைக்குது. ஃபேன்சி ஸ்டோரில், ஹோல்சேலில், எங்கே வேணால் ஹோல்சேலில் வாங்கினேன். அப்படி வாங்கிக்காங்க. அப்போ இந்த த்ரெட்டு உங்களுக்கு தேவை, இது தேவை. இதில் நான் 5 கலர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலர் அது உங்கள் சாய்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? கத்திரிக்கோல் வச்சுருக்கிறேன். பின்ன நான் இதை இப்போ உங்களுக்கு கட் பண்ணி, இது 2.5 இன்ச்சுக்கு நான் எடுக்கணும். 2.5 இன்ச்சுக்கு எடுத்து நான் இதை கட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் கட் பண்ணியே வச்சுருக்கிறேன். சரிங்களா? 5 கலரும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த த்ரெட் எடுத்துட்டோம். இந்த த்ரெட்டில் இப்படி ஒரு 2-3 நாட் போடணும். நான் ஒரு 3 எண்ணம் போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட ஒன்று கூட போட்டுக்கலாம். இந்த நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. சரிங்களா? அப்படி போட்டுக்காங்க. இந்த த்ரெட்டில் இப்படி போட்டால் போதும். அப்போ நமக்கு இந்த நூல் உருவி இங்கே வராது. சரிங்களா? நான் இப்போ இதை செய்து காணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் பண்ணலாம். நான் ஒயிட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை எடுத்துகிட்டு நம்ம 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம் தானே, இதை எடுத்து இப்படி ரெண்டும் பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு 2ஐயும் சேர்த்து இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு வந்துடுதுல்ல, இதை நம்ம இப்படி எடுக்கிறோம். அப்போ ஒரு நாட் விழுந்துடும். இப்படி நம்ம 8 பீஸ் கட்டுறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய வேலை ஒன்றும் இல்லையே. இது சிம்பிளாக தான் இருக்குது. இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து இந்த நாட் போட்டால் போதும். இப்படி 8 பீஸ் நீங்கள் கட்டுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு சீக்கிரம் இது கட்டலாம், ஸ்பீடு வந்துடும். உங்களுக்கு டைம் போகும். சும்மா இருக்கும்போது இதை நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அப்படி மாற மாதிரி கட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் பூஜை அறைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, நல்ல நல்ல கலர் கிடைக்கல, அந்த நூல் தான் கிடைக்குது. வாங்கி அப்படி கட்டுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இந்த மாலை மாதிரி கட்டுறது நான் உங்களுக்கு காணிச்சு கொடுக்குறேன். படிச்சுக்காங்க. வெரி ஈஸி தான். இப்படி ஒரு நூலில் 2 பிடிக்கிறோம். இந்த சைடு வச்சு இப்படி திருப்புறோம். பார்த்தீங்களா? வெரி சிம்பிள். இப்படி 8 பீஸ் கட்டுறோம் நம்ம. சரிங்களா? இப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு கட்டுங்க. இப்படி வாங்கி இந்த த்ரெட்டும் எங்கள் எல்லா இடமும் கிடைக்குது. இந்த உலன் நூலும் கிடைக்குது. நமக்கு கட் பண்ணி இப்படி எடுக்க வேண்டியது. இப்படி 2 பீஸ் வச்சு கட்டுறது. நம்ம இது கொஞ்சம் லாங்காக கூட வந்துடுது. நம்ம கட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். கட்டி முடித்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பின்ன நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ணி முடித்து அதில் ஏதாவது தூசி பொடியெல்லாம் பிடிச்சிருந்தா கூட நம்ம கழுகி வெயிலில் வச்சுட்டு திரும்பி நம்ம எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்படி நம்ம 8 பீஸ் கட்டிட்டோம். கட்டிட்டோமா? இது நான் ரொம்ப லாங்காக இருக்குது, நமக்கு இப்படி கொஞ்சம் ஒழுங்காக கட் பண்ணி விடலாம். இதுக்கு அடுத்தது நான் ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன். அது அதே மாதிரி 2 பக்கம் பிடிச்சிட்டு இப்படி வைக்கிறீங்க. இந்த பக்கம் எடுக்கிறீங்க.
இந்த நூல் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஒரு டாட் விழுது. சரிங்களா? வந்துட்டுல அதே மாதிரி திருப்பவும் இதே மாதிரி ஒரு நூல் இப்படி எடுக்கிறீங்க, இந்த சைடு வைக்கிறீங்க, இந்த பக்கம் திருப்புறீங்க, இதை இப்படி வச்சுட்டு இந்த சென்டரில் வரக்கூடியதை எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாட் விழுந்துடும். இப்படி நீங்கள் 8 நூல் கட்டுறீங்க. நமக்கு இஷ்டம் போல் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, இப்போ நான் எனக்கு இது தேவைக்கு நான் எடுத்தேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேண்டி இந்த கலர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் அழகாக அது கலர் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு இஷ்டம்படி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? வெரி ஈஸி. பார்த்தீங்களா? இனி ஒரு 5 எண்ணம். புரிஞ்சுதுங்களா? பார்த்தீங்களா? இவ்வளவு தான். வெரி ஈஸி. சிம்பிளாக முடியுது. இந்த டாட் தான். நல்லா போட்டுட்டு இப்படி டைட் பண்ணி விட்ருங்க. இப்படி 2 சைடு ஒன்று போல் எடுக்கணும். இந்த 2ஐயும் இப்படி வச்சுட்டு இங்கே திருப்பிட்டு இப்படி வைக்கிறீங்க. சென்டரில் வரக்கூடியது 2ஐயும் சேர்த்து பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா ஒரு டாட் விழுந்து. இதை நீங்கள் இப்படி டைட் பண்ணிடலாம். இப்படி பண்ணி இதுக்கு அடுத்த கலர் வந்துட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது டைம் எடுக்கும். நான் அதுக்காக வேண்டி இதை பண்ணி வச்சுருக்கிறேன். அதே தான். பார்த்தீங்களா? நம்ம ஆரஞ்ச், ஒயிட், ஆரஞ்ச், க்ரீன், பிங்க், ப்ளூ அந்த 5 கலர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஒயிட், ஆரஞ்ச், க்ரீன், பிங்க், ப்ளூ, திரும்பவும் அதே மாதிரி ஒயிட்டு. அப்படியே நமக்கு அந்த 5 கலர் முடியும் போது உங்களுக்கு கரெக்டாக அப்படி வரும். திரும்பி நீங்கள் ஒழுங்காக அதை கட் பண்ணி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இஷ்ட கலர் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு தடவை கூட அது கூட சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கை இப்படி எடுக்கிறீங்க, இப்படி வைக்கிறீங்க, இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க, இது சென்டரில் வரக்கூடியது 2ஐயும் ஒரே மூலாக பிடிச்சிட்டு இப்படி எடுக்கிறீங்க. சரிங்களா? இப்படி போட்டு நீங்கள் 5 கலர் எடுத்து இது போல் கட்டுறீங்க. சூப்பராக இருக்கும். படிச்சுக்காங்க. சரிங்களா? நான் இனி அடுத்த தடவை உங்களுக்கு இது மாதிரி வேறையும் நிறைய இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஈஸியான வேலை முடிஞ்சிருச்சு. நல்ல டெக்கரேஷன் எங்கே வேணாலும் உங்களுக்கு பூஜை அறைக்கு எங்கே வேணாலும் சூப்பராக அலங்காரம் பண்ணலாம். சரிங்களா? பாய். தேங்க்யூ.